சார் இப்போ வந்து வாகன ஓட்டிகள்லாம் தப்பு பண்ணோம் அப்படின்னா, அது அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க. இந்த மாரி வழக்கு பதிவெல்லாம் செய்றாங்க. அதுக்கான ஃபைன் எல்லாம் போடுறாங்க. இப்ப அதிகாரிகளே தவறு செய்றாங்க அப்படின்னா, இது எங்க புகார் அளிக்கிறது? இந்த புகார் பெரும்பாலும் ஏற்கப்படுகிறதா? அப்படிங்கிறது தான் மற்றொரு கேள்வியா இருக்கு சார். பொதுவாக இந்த டிராஃபிக் வயலேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து டிராஃபிக் வயலேஷன்றது வந்து பொதுமக்களுக்கும் இந்த அரசு அதிகாரிகளுக்கு எல்லாமே சமம் தான் அந்த இடத்துல. பொதுமக்கள் தவறு பண்ணால் அது வந்து ஒரு குற்றமாக கருதி அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதும், அதே ஒரு அரசாங்க அதிகாரி ஏதோ ஒரு இபியில் வேலை செய்கிறவங்களோ இல்லை வேறு ஏதாவது துறையில் வேலை செய்கிறவங்களோ தவறு பண்ணால் அது தவறு கிடையாது அப்படின்ற மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக நம்ம பார்க்குறது என்னன்னா, இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற பஸ்ஸு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெட்டு வந்ததுன்னா சிகப்பு விளக்கு எரியும் போது அவங்க நிற்கணும். ஆனால் ஒரு சில இடங்களில் அதையும் தாண்டி அந்த ரெட்டை தாண்டி போய் வம்பு வழக்கு வந்து இல்லை ஆக்சிடெண்ட்டெல்லாம் கூட ஆகிருக்காது, விபத்தெல்லாம் ஆகி பிரச்சனைலாம் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி தவறு செய்கிற பல சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி தவறு செய்யும்போது பொதுமக்களை ஆகிய நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை வந்து ஒரு வீடியோ படம் பிடிச்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு இந்த வீடியோவை ஆதாரத்தோட கண்டிப்பாக நீங்கள் அனுப்ப முடியும். அந்த நம்பர் பிளேட்டோட என்ன இருக்கிற எவிடன்ஸை போட்டு நீங்கள் வந்து புகார் அளிக்க முடியும். கண்டிப்பாக டிராஃபிக் போலீஸுக்கே நீங்கள் வந்து புகார் அளிக்கும், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி புகார் அளிக்கும்போது அவர் வந்து கண்டிப்பாக அவர் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அந்த டிராஃபிக் போலீஸ்னால். அதில் அவர் தப்பிக்கவே முடியாது அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டீங்க, அந்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றத கூட நீங்கள் வந்து ஒரு புகாராக கொடுத்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரி மேலே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த அந்த டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறவங்க மட்டும் குற்றவாளி இல்லை, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் நம்ம குற்றவாளி தான். அந்த வேடிக்கை பார்க்காம பல இடங்களில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வாக வந்து புகார்களை நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலதிகாரிகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க யாரும் சும்மா இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க பேர் நடவடிக்கை எடுப்பாங்க. தாராளமாக நீங்கள் புகார் கொடுக்கலாம். அப்படி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலைனாலும் அதுக்குண்டான உரிய அடுத்தடுத்த ஸ்டெப்பும் இருக்குது. தாராளமாக அதை உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் அதையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். சார் அவங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்க இல்லை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறவங்கள நம்ம எந்தெந்த வகையில் புகார் அளிக்க முடியும் சார்? ரொம்ப சிம்பிளாக ஆன்லைன்லேயே புகார் பண்ணலாம். நம்ம எல்லார் கையிலையும் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு ஆதாரங்களை டக்குன்னு எடுத்துட முடியும் நம்ம. ஓகே, சப்போஸ் அந்த சம்மந்தப்பட்ட எண் இந்த நேரத்தில் இந்த வண்டியில் இவங்க தான் போவாங்கன்னு அதில் இருக்கும், அவங்க தப்பிக்கவே முடியாது. இந்த ரூட்டில் இந்த என்னுடைய வண்டி ஒரு பஸ்ஸு ஒரு போக்குவரத்து வண்டி, அதை நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இந்த இன்னார் தான் போனாங்க அப்படின்றது 100% நிரூபணமாகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் காவல்துறைக்கே டிராஃபிக்கே வந்து நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு அவசரமான போகக்கூடிய வண்டிகள் இருந்தனா அவங்கள போய் நீங்கள் புகார் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம வழி விடுறது வந்து நம்ம சட்டப்படி கடமை, சமூக கடமை. ஓகே, அது தவிர்த்து மற்ற வேற யாரும் நான் வந்து எனக்கு ப்ரிவிலேஜ் உண்டு, நான் எம்எல்ஏ என் இஷ்டம் போல் நான் வந்து எதில் வேணால் போவேன், ஒரு மேலதிகாரி நான் போவேன், நான் ஒரு பெரிய அரசியல்வாதி நான் போவேன், நான் கவுன்சிலர் நான் போவேன், என்னை யாரும் டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து இது பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவங்களும் ஒரு சாதாரண சிட்டிசன் தான். ஓகே, சிட்டிசன்றது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குடியுரிமை, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உரிமை தான். அவங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜ் கிடையாது. ப்ரிவிலேஜ் வந்து மக்களாக பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறது தானே தவிர அவங்க அதை எடுத்துக்கவே முடியாது இந்த இடத்துலையும். சார் உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வியும் கேட்குற இதில், இப்போ வந்து டிராஃபிக் வந்து வயலேட் பண்ணி ஒரு 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 அந்தஸ்துள்ள ஒரு நபர் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. வீடியோ என்னால் தற்காலிகமாக எடுக்க முடியல. ஆனால் அந்த இடத்துல பொது வீடியோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வீடியோஸ் அந்த எடுக்கிற கேப்சர் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அதை நான் கேட்டு அதை வச்சு வழக்கு பதிவு செய்கிறது கேட்டால் கொடுப்பாங்களா சார்? கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு புகாரை கொடுக்கும்போது நீங்கள் தாராளமாக 2-3 சாட்சியும் கூட வச்சுக்கணும். இப்போ நீங்கள் மட்டும் இல்லாமல் கூட ஒரு 2 பேர் சாட்சி, ஆமாம் நானும் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு அதிகாரம் படைத்த ஒருத்தர் வந்து வண்டியில் வேகமாக போனார் அப்படின்னு ஒரு சாட்சியை கூட வச்சுக்கிட்டு செய்யணும். இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் வந்து குறைவாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப நிறைய மெனக்கட வேண்டி இருக்கும், நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய நேரங்களை வந்து உங்கள் நேரத்தை செலவிடும் போது உங்களுக்கு அது பிரச்சனையாகும். அதுக்கு பதில் சிம்பிளாக இந்த கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது தான் என்னோட கருத்து. சார் இப்போ ஃபைன் அப்படின்னு நமக்கு போடுறாங்க, அப்போ அந்த அதிகாரிகளுக்கும் ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறது சட்டப்படி சரியானதா சார்? கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைன் போட்டு தானே ஆகணும். அவங்க என்ன, அவங்களுக்கு விதிவிலக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக எப்படி இவங்களுக்கு ஃபைன் இருக்கோ அதே மாதிரி
ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி வராரு, ஒரு அரசு அதிகாரியோ இல்லைனா ஒரு போலீஸ் அதிகாரின்னு வச்சுக்கோமே. போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வராரு, அவர் வந்து அன்யூனிஃபார்மில் இருக்கிறாரு, ஒர்க்கில் இல்லை, அவர் குடிபோதையில் வராரு அப்படின்னா அவர் பேரில் இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸை வந்து கண்டிப்பாக போட்டு 10,000 வாங்க முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து இவர் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர் அப்படின்னு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் தான் பொதுமக்கள் ஆகிய நாம் ஒரு கரெக்டாக படம் பிடிச்சி ஒரு வீடியோ எடுத்து இந்த இடத்துல இந்த நபர் இவர் வந்து ஒரு காவல் அதிகாரி இது மாதிரி இருக்காங்க, இவங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும், அவங்க மேலே ஃபைன் போட்டே ஆகணும். ஓகே, அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ஆவீங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் என்ன நினைப்பாங்க, ஐயோ போலீஸ் அதிகாரி எதிர்த்து நம்ம என்ன செய்கிறது, நமக்கு 1008 வேலை இருக்கே, நம்மளை பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு. இருக்கிற அனைத்து பேருமே எல்லாருமே அதே மாதிரி நம்ம புகார் கொடுக்க தயாராக இருந்தோம்னா அவங்க எத்தனை பேரை ஜெயிலில் போட முடியும், எத்தனை பேரை பழி வாங்க முடியும்? பழியே வாங்க முடியாது. அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோஸில் நம்ம போடுறது. ஸோ இதெல்லாம் இந்த விழிப்புணர்வு நமக்கு மக்களுக்கு வர 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 இந்த மாதிரி குற்றங்கள் அரசாங்க அதிகாரிகளால் செய்யப்படுற அந்த குற்றங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அது மாதிரி நல்ல அதிகாரிகள் வந்து பாராட்டப்படுவாங்க, நல்ல அதிகாரிகள் வந்து பேரை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, பெருசாக பேர் வாங்க, அவங்க புகழ் பெறுவாங்க, அவங்க வந்து பவர்ஃபுல்லாக ஆவாங்க. அதுதான் இந்த வீடியோவோட குறிக்கோள். அதிகாரிகள் அப்படின்னு சொன்னதுனால இதை கேட்குறேன் சார். 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நைட் நேரத்தில் வந்து ஒரு வழிபாடு செய்கிற ஒரு தர்காவை இடித்து, கார் இடித்து அது வந்து கேமராலையும் பதிவு செய்யப்பட்டு அது ஒரு பெரிய வீடியோவாக ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து செய்தி தொலைக்காட்சிகளில் போயிட்டு இருந்தது. ஒரு கல்லூரி மேலாளரும் அந்த கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு ஆசிரியையும் பயணம் செஞ்சுருக்கிறாங்க மது போதையில். அவங்க இடித்து அந்த டிராஃபிக் வயலேட் பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசியில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நிறையா சொல்கிறாங்க, யார் அந்த எஸ்ஐ தானே, எனக்கு தெரியும், அவனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிற ஆடியோவோட அந்த இது இருக்குது. கடைசியில் அவங்க வேற ஒரு கார் பிடிச்சி சமரசமாக போயிடுறாங்க. ஒரு கேட்டால் அந்த மசூதி கட்டித்தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இந்த இடத்துல காவல் நிலையத்திலிருந்து இதுக்கு பைசூல் பேசப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களாக இருந்து கேள்வி எழுப்புறாங்க சார். தாராளமாக இப்போ வந்து சோமோட்டோவாக போலீஸ் இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வச்சு அவங்க பேரில் குடிபோதையில் வந்தாங்க, குடிபோதையில் தகராறு பண்ணாங்க அப்படின்னு கேஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக ஃபைல் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கார், ஏதோ ஒரு மசூதி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு அவங்க காலில் போய் விழுந்துட்டா அவங்க என்ன செய்வாங்க, சரிப்பா உன் பேரில் புகார் கொடுக்கல விட்டுரு. ஏதாவது மது போதை எவ்வளோ நேரம் இருக்க போகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஐயோ நான் போதையில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சாட்சானமாக அப்படி காலில் விழுந்துட்டாங்க. விழுந்து உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் சரி நான் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா புகார் கொடுக்காம விட தான் செய்வாங்க. பட் அந்த வைரலான வீடியோவை வச்சு எந்த ஒரு பொதுமக்களும், யார் ஒரு சாமானிய மனிதரும் அவங்க பேரில் புகார் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறாக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க, அவங்க பேரில் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணி தானே ஆகணும். அதில் எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாதே. எந்த ஒரு அதிகாரியும் இல்லை யாரோ ஒருத்தவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு பண்ண முடியும். அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க அந்த அதிகாரி அந்த பெண்மணி மேலே கண்டிப்பாக இந்த போக்குவரத்துக்கு இடையூறாகவும் இந்த மாதிரி அச்சுறுத்தலாகவும் இருந்ததுக்கு, அவதூறாக பேசுனதுக்கு கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் அதுக்கு மாறாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க ஒரு சொகுசு காரில் பயணம் செஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. இதே ஒரு சாமானிய மக்கள் வந்திருந்தா சட்டம் வந்து மக்களுக்கு உகந்ததா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது சார். கண்டிப்பாக அவங்க பேரில் புகார் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. புகார் கொடுத்துருந்தால் அது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. சப்போஸ் இல்லைனாலும் அவங்க சொகுசு காரில் இன்றைக்கி போயிடுவாங்க, நாளைக்கு ஓலை வரும்ல, நாளைக்கு வந்து ஓலை வரும், நாளைக்கு வந்து அவங்க பேரில் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அது வந்து நமக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதுக்குண்டான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு தாராளமாக நீங்கள் கேட்க முடியும். அந்த வீடியோ பதிவோ எதோ வச்சுக்கிட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் எந்த பகுதியில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததோ அதை வச்சு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துறீங்கன்னு ஒரு சிட்டிசனாக நம்மளால் கேட்கறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ மேலும் இதில் வந்து பணம் படைத்தவர்கள் தான் சட்டம், ஏழைங்களுக்கு சட்டம் இல்லை அப்படின்லாம் யாரும் எந்த இடத்துல நினச்சிக்கவே வேண்டாம். அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, எப்படி நம்ம மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நாடு வந்து மெதுவாக முன்னேறிக்கிட்டே போகும். அந்த இடத்துல விழிப்புணர்வில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து காவல்துறைக்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஆன்லைனில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கனாலும் போதும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு பேசாமல் இருந்துடலாம். ஒரே ஒரு தடவை 2 தடவை கேட்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆதாரங்களை வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா
அதோட இந்த சப்ஜெக்டே உங்களை நெருங்காது, உங்களை எந்த இடத்துலையும் யாரும் துன்புறுத்த முடியாது அப்படின்றத கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்னை கேளுங்க, உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.